வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் அந்த அவார்டு. என்ன போட்டிருக்குன்னா, பெஸ்லிக் பிராவோ. பிராவோனா சபாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன் ஹஸ் டன் சம்திங் வெல், இட்ஸ் கால்ட் பிராவோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்ற நம்மளுக்கு அந்த ஆசை அதிகமாக இருக்குது. இன்னும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இதை நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற வரைக்கும் நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். எப்படி சொல்கிறதுனா, எனக்கு உடல்நிலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபீஸ்லேயே நான் வேலை செய்ய விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்கு இது ஆஃபீஸ் மாதிரி தெரியல, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. என்னோடய 2வது வீடுன்னு சொல்லலாம். வீட்டிலேருந்து இங்கே வந்தாலும் எனக்கு வேலைக்கு வர மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்காது. என்னோடய ஒன்னூர் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். இங்கே வேலை செய்கிறது கூட எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன் நான். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு செய்கிறதுக்கு நம்ம என்னங்க இது பண்ணுறது, அது வேலையை நினைக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு செய்கிறோம் அப்படி தான் நான் நினைப்பேன், தவிர வேலையும் நினைக்க மாட்டேன். எனக்கு பெஸ்லிக் ஃபைல ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஆர்வப்பட்டு வேலை செய்வேன், இஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன். கஷ்டப்பட்டு வேலை செய்யலை, நான் இஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். அதனால் என்னோடய உடல்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் நான் இங்கே ஆஃபீஸில் தான் இருப்பேன். வெளி இடத்துல எனக்கு இப்போ கொடுக்குற சம்பளத்தோட அதிகமாக 20,000 சரி 30,000 எவ்வளோ கொடுத்தாலும் நான் எங்கள் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். என் குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். பெஸ்லிக் ஃபை விட்டு எனக்கு வயசாகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் சம்பளத்துக்காக இல்லை, எனக்கு என்னவோ ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இங்கே உள்ளே ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் சரி, என்னோடய மேனேஜ்மெண்ட் பீப்புளும் சரி, எங்கள் எம்டியும் சரி, எல்லாம் எனக்கு ஒரு ரிலேஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை விட்டு போக மாட்டேன். ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர, மற்றபடி என்னோடய பெஸ்லிக் ஃப்ளை விட்டு போக மாட்டேன். இதை பாருங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக, ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. நம்ம நல்லா பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஆசை அதிகமாகிட்டே இருக்குது. எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அதிகமாக நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வேன். இந்த பசங்க படத்துலலாம் கைத்தட்டு அப்போ தான் எழுந்திருப்பானுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு மோட்டிவேட் பண்ண இன்னும் பயங்கரமாக வேலை செய்வேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பேட்ஜை கூட அங்கே தான் கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம்.